இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறார். பிசாசினுடைய திட்டம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவனை குறித்து வேதம் திருடன் என்று சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, திருடன் எந்த விதத்திலும் நம்மை திருடி விடாதபடி, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறவைகளை கொள்ளை கொண்டு போகாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் 1 யோவான் 3வது அதிகாரம் மறுபடியும் 9வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிப்பதற்கு காரணம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். யார் தேவனால் பிறந்தவர்கள்? யோவான் 1:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அங்கேயே இயேசு இருக்கிறார். அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு 10வது வசனத்தை பாருங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் என்பது இதனால் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். 11வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும் போது நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் சொன்னார், பிறர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ
அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சித்தத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்றுகிறவர்களாக கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் நமக்குள் வந்து இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 2வது வசனத்தை படிக்கிறேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு என்று நாம் படிக்கிறோம். ஏனென்றால் பிசாசு ஒரு மனிதனை தூண்டுகிறதை படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்மை தூண்டுகிற, இல்லாவிட்டால் நமக்குள் நுழைந்து நம்மை தேவ சித்தத்திற்கு எதிராக திசை திருப்புகிற இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது அவன் தூண்டுகிறவன். அதற்கு பிறகு ஒரு மனிதனுக்குள் நுழைந்து ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை செய்து விடுகிறவன். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் எபேசியர் 4:27 சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது உண்டானால் பிசாசுக்கு இனி நீ இடம் கொடாதே. ஏனென்றால் அந்த அதிகாரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய வாழ்வில் நுழைந்து எப்படி ஒரு மனிதனை ஆண்டவரை விட்டு விலக்க செய்கிறான் என்று பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்பினார். ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழித்து தேவ திட்டத்தை நம்மிலே நிறைவேற்றும்படி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் வந்து பிசாசின் கிரியைகளை அழிக்கிறீர். யார் யார் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். இறங்கி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை தந்து ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற அனுபவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக என்று உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை